Taste the Daily. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலாவாகட்டும் நீங்க சிறைக்கு சென்றதுக்கு பின்னாடி பாஜக இருந்துதான் இயக்குனாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நீங்க பிஜேபியோட அலையன்ஸ்ல சேர்ந்திருக்கிறத அமமுக தொண்டர்களாகட்டும் நீங்க மீட்க போடக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா? நானும் எனக்கு சொல்றாங்க, எனக்கு அது கான்கிரீட்டா தெரியலன்னு தான் நான் ஊடகத்தில் நீங்க பலஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இன்னொன்று சில பேர் நீங்க அவங்க ஏற்று பேசுனீங்களே, அவங்க கூட வாழ்நாள் முழுவதும் கூட்டணி கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க, உங்கள் மேலேயும் வழக்குகள் இருக்குது, அதனால் நீங்கள் பாஜகவோட போகிறதா ஒரு ரூமர். எப்படி நீங்கள் போகவே மாட்டீங்களா இன்னைக்குன்னு அது கேட்டார். இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் அவங்க இங்கே முன்னெடுக்க பார்க்குறாங்க. அதனால் இந்த நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம கட்சியே நம்ம தமிழ்நாட்டு நலன் கருதி தான். அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி அதை போக முடியும்னு தான் சொன்னேன். அந்த துணியில் சொன்னேன். அன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த பதில சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காங்க, என்னை போய் சூசைட் பண்ணிக்க சொல்கிறீங்களாங்கிறது கணக்கில் கொஞ்சம். இப்போ 2019 தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்துடைய தமிழ்நாட்டு அணுகுமுறையே மாறி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியாக பாஜக இருந்தால் தான் வளர முடியும் அப்படிங்கிறதுல அவர் கிளியராக இருக்கார். வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லா ஊர்களையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பூத்துக்கு கமிட்டி அமைக்கிற அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்துருக்கு. அதை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ உண்மையாதான். இப்போ அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுடைய அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். அவங்க கூட தான் இன்னுமே கூட்டணி போகணும். ஏன்னா மத்தியில் பிரதமர் மோடி இருக்காரு, பாஜக தான் ஒரு நல்லாட்சி கொடுக்குறாங்க. அவங்களோட கூட்டணி போகிறது தான் எங்கள் கட்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நான் அந்த கூட்டணியில் எப்பயுமே இருப்பேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் காலங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படி சொன்னீங்களே, அவர்கள் ஒரு வேளை நாங்கள் வேணாம்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, தேசிய லெவலில் ஓகே சார். இப்போ அமித்ஷா, பிரதமர் மோடி ஆகட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகட்டும், அவங்களுடைய தலைமையில் தேசிய லெவலில் எங்கேனாலும் கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான கூட்டணியில் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி உங்களுடைய தொண்டர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி? அது என்ன, பாஜக கட்சிங்கிறது தேசிய கட்சி, அதோடைய தலைமையில் போகிறப்ப அதோடைய தலைவராக அண்ணாமலை இருக்காரு. இன்னொன்று அவர் எங்கள் கட்சியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, எங்கள் கட்சியின் தேவையை புரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருப்பதற்கு கூட்டணியில் நாங்கள் தேவை என்பதை முழுமையாக உறுதியாக மனதார நம்பி எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் திரு அண்ணாமலை அவர்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அவங்கள புகழ்ந்து ஒரு புறம் பாஜக பிரச்சாரம் மேற்கொள்ளுது, மறுபுறம் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவாகட்டும் ஜெயலலிதா கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த கூட்டணி பிளவுக்கு காரணமே அண்ணாமலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இல்லை, அது பழனிசாமி கம்பெனி சுயநலத்தோட உச்சகட்டம். சில காலகட்டங்களில் சில நிலைப்பாடுகள் தலைவர்கள் எடுப்பார்கள், அது இப்போ நம்மளுக்கு குறையா தெரியும். அந்த காலகட்டத்தில் அவங்க ஏன் எடுத்தாங்க அதில் விமர்சனங்கள் வரலாம். பழனிசாமிலாம் அது ஒரு வியாபார நிறுவனமாக மாற்றிருக்காங்க. ஒரு 5-6 பேர் உடைய சுயநலத்துக்கும் பதவி வெறிக்கும் அவங்க கொள்ளையடிப்பதற்கு தான் அந்த ஆட்சி பயன்படுத்தப்பட்டது. அதை எதிர்த்தேன்னு தானே என்ன வெளில போக சொன்னாங்க. நான் போய் எங்கள் சித்திலாம் என்னை கொண்டு வந்தாங்க, சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானாவே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காக்கா கூட்டம் மாதிரி கத்துனாங்க. என்னை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டவங்க, ஆர்கே நகரில் எனக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க. கரெக்டாக அந்த வார்த்தையெல்லாம் மாறி எங்கள் சித்தியை காலில் விழுவுறது, இவங்க புரட்சி தலைவி அம்மாவை பார்க்குறான், அம்மா அம்மா சின்னம்மா இல்லைடா அம்மா அப்படின்லாம் பேசிட்டு சசிகலா யார் அவங்க படத்தை கிழிக்கிறது, அவங்க சிறைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெண்மணியை இவங்க பதவியை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிட்டு போனவங்கள கொஞ்சம் கூட மனித நேயம் மனிதாபிமானம் ஈரம் இல்லாமல் பேட்டா ராஜதந்திரங்கிற பேரில் அவங்கள கட்சியை விட்டு நீக்குறது. யார் இந்த சசிகலா? நான் எம்எல்ஏக்களால் முதல்வரானங்கிறது. இதே பழனிசாமி அண்ணா என் பேரை முதல்வர் எத்தனை எம்எல்ஏக்கள் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியுமா? நாம் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன்னு தெரியுமா? அவர் பன்னீர்செல்வம் இருந்தார், அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அடுத்த இடத்துல அம்மா ஒரு 4-5 பேர் ஹைரார்க்கியில் அடுத்த இடத்துல இருக்கார். நாங்கள் ஜாதி மதம்லாம் பார்த்துருந்தா எங்களுக்கு என்னையே ஆக்கியிருக்கலாமே. எல்லாம் என்னகிட்டே சொன்னாங்க, என்ன நீங்கள் ஆயிடுங்கன்னு. இப்போ அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே சொன்னாங்க, இல்லைங்க நான் அம்மா என்னை கட்சி விட்டு எடுத்திருக்காங்க, நான் இப்போ தான் நான் கட்சிக்கே வரல, அது நல்லா இருக்காதுங்க, நீங்கள் எம்எல்ஏ இருக்க ஒருத்தர் இருங்க, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இப்படி இது மாதிரி குறுக்கு வழியில் வர்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும்.
அரசியல் லாபத்துக்காக எதை வேணாலும் பேசுறது, பதவிக்காக எதை வேணாலும் பேசுறது, இதுதான் ராஜதந்திரன்னு சில பேர் நினைச்சிட்டு சொன்னாங்க. அது ஆட்சி அதிகாரம் இருக்கிறப்ப இவர் இல்லை, ஒரு குப்பனோ சுப்பனோ கூட ஆட்சியை காப்பாற்றிக்க முடியும். அவங்க நினைச்சிருக்காங்களா சார், திரும்ப சசிகலா நினைச்சிருக்காங்களா தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு? சரி, அவங்க விட்டுறாங்க. அவங்களுமே இது வந்து ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சது தானே இந்த கட்சி ஆட்சியை கரெக்டாக கொண்டு போவாங்கன்ட்டு. அதனால அவங்களுமே அது மாதிரி ரெகுலேட் பண்ணாங்க. இவ்வளோ அரசியலுக்காக இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கே தவிர ஆச்சரியப்பட்டேன். இப்போ எதுக்கு பழனிசாமி நின்று என்ன பண்ண போறாரு? ஏன்னா பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாரா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அவங்க 3வது இடம் வர்றதுக்கே ததிகிடத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. Taste the Daily.